தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல் 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குப்பதிவு. சென்னை மாவட்டத்தில் 11 மணி நிலவரப்படி 35.47% வாக்குப்பதிவு. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 42.55% வாக்குகள் பதிவு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள SIT கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மனைவி துர்காவுடன் வந்து வாக்களித்தார். மக்களோடு மக்களாக நின்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதியுடன் வந்து வாக்களித்தார். சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக பேட்டி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்களிக்காமல் இருப்பது தேச துரோகம் என்பதால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வாக்களித்தார். மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் ஆளாக வாக்களித்த நடிகர் ரஜித் திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்குப்பதிவு செய்தார். தனது மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகியோருடன் சாலிகிராமம் பகுதியில் உள்ள ஜவஹர் பள்ளியில் வாக்கு செலுத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பேட்டி. மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த குஷ்பு மற்றும் சுந்தர்சி மகளுடன் வந்து இருவரும் வாக்களித்தனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளில் இயந்திர கோளாறு, வாக்குப்பதிவு தாமதம், நீண்ட நேரம் காத்திருந்து வாக்களித்த வாக்காளர்கள்.
புதுக்கோட்டை இலுப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை அடியாறில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். தேர்தலில் ஜனநாயகம்தான் வெற்றி பெறும், பணம் எப்போதும் வெற்றி பெறாது. சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையத்தில் வாக்களித்த பின்னர் அண்ணாமலை பேட்டி. செந்துறை அருகே அங்கனூரில் அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன். திமுக மீதான விஜயின் பேச்சு உள்நோக்கம் கொண்டது என்பது மக்களுக்கு தெரியும் என வாக்களித்த பின்னர் பேட்டி. வருமான வரித்துறையினர் தனது வீட்டில் சோதனை மேற்கொண்டது தொடர்பாக முக்கிய ஆதாரங்களை நாளை வெளியிடுவேன். ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் அருகே அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள் வாக்களித்த பின்னர் பேட்டி. நம்முடைய மொழி, குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வாக்காளர்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும். சிஐடி காலனியில் வாக்களித்த பின்னர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. ஜனநாயக கடமையாற்றிய திரைப்பிரபலங்கள், இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் பிரபு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விக்ரம், துரவிக்ரம், அரவிந்த் சுவாமி, ஹரிஷ் கல்யாண், யோகி பாபு ஆகியோர் வாக்களித்தனர். இசையமைப்பாளர் இளையராஜா, அனிருத் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகை த்ரிஷா ஆழ்வார்பேட்டையில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தியாகராய நகரில் மனைவி ஜோதிகாவுடன் வந்து வாக்களித்தார் நடிகர் சூர்யா. வாக்களிக்க ஆர்வம் காட்டிய முதல் முறை வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றதை பெருமையாக கருதுவதாக பேட்டி. ஃபர்ஸ்ட் வோட் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நல்லா இருக்கு ஆக்சுவலி. உள்ள போய் அந்த பேலட் பாக்ஸ் பிரஸ் பண்ணி அந்த பீப் சவுண்ட் கேட்கறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு வந்து யாரு நல்லது பண்றாங்க அப்படிங்கிறவங்களா பார்த்து ஓட்டு. திருச்சி தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு. நீண்ட நேரம் காத்திருந்து வாக்களித்த அமைச்சர் KN நேரு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மோச்சக்குணு பழங்குடியினர் கிராமத்தில் யானை நடமாட்டம். பழங்குடியினர் மக்களை பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்ற வனத்துறையினர். குடியாத்தம் நகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட பிங்க் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்ற ரோபோ. தமிழில் பேசியும் ரோஜாப்பு கொடுத்தும் வரவேற்ற ரோபோவை கண்ட வாக்காளர்கள் வியப்பு. வருகை புரிந்துள்ள உங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பாக அன்புடன் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் சக்கர நாற்காலிகள் மற்றும் சாய்தளம் அமைக்கப்பட்டது. மேற்குவங்க மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட வாக்குப்பதிவு. 11 மணி நிலவரப்படி 41.11% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக பசும் மதினிப்பூரில் 44.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மேற்கு வங்கத்தின் ஜார்கிராம் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே காட்டு யானை நுழைந்ததால் வாக்குப்பதிவு பாதிப்பு. யானை அங்கிருந்து சென்ற பின்னர் வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கியது.